கீழே விழுந்து அடிபட்ட காயத்துக்கு எப்போவுமே நாம் வந்து ட்ரீட்மெண்ட் செய்யும்போது, அதாவது வீட்டு வைத்தியம் பண்ணும்போது, காயத்ரி மேனி தைலம் அப்படி இல்லாட்டி வந்து வசவெண்ணெய், முறிவெண்ணெய் இந்த மூணில் ஏதாவது ஒரு எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். அது வந்து நெத்தியில் அடிபட்டாலும் சரி, கை காலில் உடம்புல எந்த இடத்துல அடிபட்டிருந்தாலும் இந்த தைலம் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி வந்து ஒத்தடம் கொடுக்குற முறை பார்த்திங்கன்னா, சூடான சாதத்தில் வந்து சுக்கு பவுடர் போட்டு கிளி மாதிரி கட்டி ஒத்தடம் கொடுக்கலாம். அது தவிர கல்லுப்பு வச்சும் நம்ம வந்து ஒத்தடம் கொடுக்கலாம். கல்லுப்பு வந்துட்டு சட்டியில் வறுத்து அதுவுமே கிளி கட்டி நல்லா ஒத்தடம் கொடுக்கும் போதும் நமக்கு வந்து அந்த வலி, வீக்கம் இதெல்லாமே வந்து சரியாகும். ஒரு சிலர் கேட்பாங்க, கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே அடிபட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே நெஞ்சு பகுதியில் அடிபட்டு இருந்துச்சுன்னா அதிகப்படியான ஒத்தடம் கொடுக்கக்கூடாது. நெஞ்சு பகுதியில் எப்போவுமே ஒத்தடம் கொடுக்கும்போது ரொம்ப மைல்டான ஹீட்டில் வச்சு தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கண்ணுக்கு மேலே அடிபட்டு கண் வந்து கலங்கி இருக்குது அப்படின்னாலுமே வந்து அடிப்பட்ட இடத்துல இந்த 3 தைலத்தில் ஏதாவது ஒரு தைலம் தேய்ச்சிட்டு ஐஸ் க்யூப் வச்சு நம்ம ஒத்தடம் கொடுக்கலாம். ஸோ அப்படி ஒத்தடம் கொடுக்கும் போதுமே அந்த வலி, வீக்கம் இதெல்லாமே வந்து சரியாகும்.